வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. லீடர் நம்ம லெஜண்ட் சரவணன், அதாவது அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த உலக நாயகன், அடுத்த தளபதி, அடுத்த தலை, இன்னும் என்னென்னலாம் பட்டம் இருக்கோ அதெல்லாம் தனக்கே அப்படின்னு நினச்சிக்கின்னு எனக்கா அப்படின்னு அவரே ஒரு பிம்பத்தில் இருக்காரு. அதாவது தமிழ் சினிமாவை காப்பாற்ற வந்து ஆபத் பாந்தவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே தமிழ் சினிமாவின் ஆபத்து இந்த லெஜண்ட் சரவணன் அவர்கள். தனிப்பட்ட முறையில் உள்ள கருத்துக்களெல்லாம் தண்ணி வச்சுட்டு படம் என்ன இருக்குது, படம் எப்படி இருக்குன்றதுக்குள்ள நான் போயிடுறேன். முதல்ல அந்த படத்தில் ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு சாதாரண மெக்கானிக், அதாவது ஆர்பரில் இருக்கிற ஒரு பெரும் தாதா கிட்ட அவரோட லிங்க் மூலியமா பல ஃபாரின் வண்டிகளை வந்து மெக்கானிக்ஸ் இருக்கு அந்த கேரேஜ் கார் வச்சு அதை சரி பண்ணி கொடுத்து ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திருக்காரு. அவர் மெக்கானிக் தான், அதோட ஓனர் வந்து விடிவி கணேஷ். அப்படிப்பட்ட சூழல்ல அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருக்கிற மாதிரி இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவங்களுக்கு காது கேட்காது. அந்த சூழல்ல அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரா இருக்கிற நம்ம ஆண்ட்ரியா வந்து அந்த ஹார்பர்ல வந்து ஏதோ ஒரு கண்டெய்னர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு, அதை மறைக்க பாக்குறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு ஸ்பையை அனுப்புறாங்க. அந்த ஸ்பையை வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொல்லப்படுறாங்க. அது மூலியமா அதுக்குள்ள இருக்கிற ஆட்களை வந்து யாரையாவது ஒருத்தர் நீ காக்கா பிடிக்கணும், அவங்கள வந்து நீ வந்து ஆளா செட் பண்ணணும்னு சொல்லி அது மூலியமா அதுல வந்து நம்ம லெஜண்ட் சரவணனை நோக்கி வராங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பல திருப்பங்கள் நடக்குது. அதுல நிறைய ட்விஸ்ட், நம்ம லெஜண்ட் சரவணன் யாரு, அவர் எப்பேற்பட்ட ஆளு அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் மாஸ் எல்லாம் கொண்டு வந்து கடைசியில நம்ம லெஜண்ட் சரவணன் யாரை நோக்கி யாருக்காக இருந்தாரு, அவர் உண்மையிலேயே அங்க அவர் வேலையை பார்த்து தான் இருந்தாரா, இல்ல அவர் வேற நோக்கத்தோட இருந்தாரா போன்ற பல விஷயங்களுக்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன், சர்ப்ரைஸ், ஆக்ஷன், மாஸ் எலமெண்ட் எல்லாமே வச்சு ஒரு தரமான படைப்பா நம்ம லீடர் வந்திருக்கு அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. படத்தோட கதை அவ்வளவுதான், ஆனா இது தரமா வந்திருக்கா, வேற லெவல்ல வந்திருக்கா, ஆக்ஷன் படமா வந்திருக்கா சொல்றேன். ஸோ படத்தை எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள்கிட்ட இருக்கிற காசுக்கு படம் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் குறைய கிடையாது, பயங்கரமா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஷியாம், ஆண்ட்ரியா, லால் போன்ற பல தரப்பட்ட நடிகர்கள், ரொம்ப தெரிந்த முகங்கள், ஸோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க. பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னோம். முதல் பாதியில் வந்து படம் வந்து இவர் உண்மையிலே யார், இவர் யாருக்காக வந்து இங்கே இருக்காரு, இவரோட பேக்ரவுண்ட் என்ன, அப்போ இவர் உண்மையிலே இன்ட்ரோலாம் வந்து இப்போ இவர் வந்து உண்மையிலே அவர் இல்லையா, ஸோ இவரோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மள கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணிச்சுட்டே சொல்லணும். பட் அந்த இவங்க வெளியில சொல்றானுங்களா அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த தளபதி, அந்த அளவுக்குலாம் அந்த படம் இல்லை. அதாவது இவனுங்க நல்லா பாதிச்சு பார்த்தீங்கன்னா பட்டம் வேற லெவலுங்க, மாசுங்க, சூப்பருங்கன்றத ஒரே வழியில முடிச்சுட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த தளபதி, அடுத்துன்னு தான் இவரை தான் மாஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவர் முதல் படம் லெஜண்ட் எப்படி வந்ததுன்னா கம்ப்ளீட்டா ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிச்சு. ஸோ இந்த படத்துல அந்த ட்ரோல் மெட்டீரியல் இருந்து கொஞ்சம் தவிர்த்திருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம்ன்றது வந்து மேக்கிங், நடிப்புன்றது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸோட ஆக்டிங் நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ரியா, ஷியாம், லால் இவங்களோட நடிப்பெல்லாம் நல்லா இருந்தது. அவங்க ஜஸ்டிஃபைடாக நடிச்சிருந்தாங்க. அதுலேயுமே வந்து ஆண்ட்ரியாலாம் இன்னும் கொஞ்சம் ரோல் நல்லா பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி இருந்தது. முக்கியமாக சந்தோஷ், அவரோட நடிப்பு ஒரு வில்லனா பக்காவாக பண்ணியிருந்தார். அந்த வில்லன் மட்டும் அவரும் மொக்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் படம் அப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நடிப்பெல்லாம் நல்லா இருந்தது. இசை வந்து ஓகே, அந்த முக்தை தரும் பக்தி அந்த பாட்டு வந்து உண்மையிலேயே அது நல்லா இருந்தது. பட் படத்துல பாக்குறப்ப அந்த இடத்துல அவ்வளோ இடத்து வைக்கிறது இருக்கிற அவ்வளோ இந்த மாதிரி ஒரு பாட்டை நாங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு. பட் மியூசிக்கும் ஓகே, விஷுவலி பாக்குறப்போ படம் நல்லா இருக்கு. ஸோ ஒரு கதையா பாத்தீங்க அப்படின்னா விக்ரம், விஸ்வாசம், சில பாலிவுட்டோட இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ல உள்ள கதைகள், அப்புறம் இந்த ஹாலிவுட்ல உள்ள சில ஸ்பை கதைகள், இதெல்லாம் வந்து உள்ள போட்டு குழப்பி எடுத்து அடிச்சு நடுவில் அங்கங்க கொஞ்சம் காதெல்லாம் திணிச்சு செத்து போன பொண்டாட்டி உயிரோட வர கதையெல்லாம், அப்பா வந்து பிடிக்காத இருக்கிற குழந்தைக்கு மறுபடியும் அப்பா மூலியமாவே அந்த அப்பாவை யாருன்னு காட்டி பிடிக்க வைக்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை உள்ள தூக்கி போட்டு துரை செந்தில்குமார் ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் பிளாட் நம்ம அண்ணாச்சியை வச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டார். அண்ணாச்சி இல்லை, லெஜண்ட் இல்லை, சாரி மறந்துட்டேன். ஒரு படத்துல எல்லாமே நல்லா இருக்கலாம், ஓகேவா, மேக்கிங் நல்லா இருக்கலாம், மியூசிக் நல்லா இருக்கலாம், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கலாம், ப்ரொடக்ஷன் வேலை நல்லா இருக்கலாம், மற்ற நடிகர்கள் நல்லா நடிச்சிருக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கலாம். பட் மெயினா அந்த படத்தோட ஹீரோ அவர் என்ன பண்றாருன்றதை பொறுத்து தான் அந்த படம் வந்து ஒரு நேர்கோட்டுக்கு வருதா, அந்த நேர்கோடு அடுத்த நொடியை தாண்டுதான்றது. அங்கதான் வர்றாரு நம்ம லெஜண்ட். ஒரே ஒரு சீனுங்க, கிளைமேக்ஸ்ல வில்லன் சந்தோஷ் வந்துட்டு அவரோட கையால் வந்து இவர் தலையில ஒரு கோட்டை போட்டு மூடினோன்னா சந்தோஷ் வந்து கும்மு சுத்துவாப்ல, எப்படி கும்முன்னு லிட்ரலி எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா உண்மையிலேயே போட்டு கும்முன்னு குத்துனாரோன்ற அளவுக்கு ஒரு வெறி குண்டு அடிச்சிருவார். நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? நம்ம டாக்டர் படத்துல சிவகார்த்திகேயன் மூஞ்சில் அப்படியே முடியும் பாருங்க, ரத்தம் வரியும், அந்த அளவுக்கு வடிய போகுது. அதாவது உண்மையிலே நான் அந்த இடத்துல எதிர்பார்த்தேன். அதாவது அந்த மூடி இருக்கும் போதே ஒரு ஃபைட் சீன் பிளாஸ்ட் ஆவாரு, அப்புறம் அவர் கோட்டை எடுக்கும் போது முக்தை தரும் பக்தி அப்படின்னு அப்படியே ரத்தம் சொட்ட அவர் இருப்பாருன்னு பார்த்தா அங்கதான் வச்சா ஒரு ட்விஸ்ட். அந்த படத்திலேயே இருக்கிற எல்லா ட்விஸ்டோட நான் அங்கதாங்க உண்மையிலே ஏமாந்தேன். என்ன ட்விஸ்ட் தெரியுமா? கோட்டை எடுத்தா சின்னதான் இங்க ஒரு கீரல் இருக்கும். ஏய், பிளேட் எடுத்து போட்டா கூட அதோட கொஞ்சம் ஆழமா இருக்கும்டா. என்னடா ஒரு சொட்டு ரத்தம் வரல,
எனக்கு அந்த அந்த இடத்துல லாஜிக்கா புரியாது. லாஜிக் இல்லாம பாக்குறது தான் சினிமா. பட் ஒரு அடிப்படையான பேசிக்கான ஒரு அறிவுங்க. ஒரு வில்ல ஹீரோ மூஞ்ச உடைக்கிறான், லிட்ரலி அவன் 4 அடி அடிச்சா 5 அடியில விழுந்துருவாரு வில்ல ஹீரோ. ஓகேவா? அது வலி தாங்காம. அப்போ எடுக்கிறப்போ அது ஆபியஸ், அவன் முகத்துல ரத்தம் வடியணும். ஓகேவா? அது ஆபியஸ். ஏன்னா அடிச்சா மூக்கு உடையும், கண்ணுக்குலாம் நெத்திக்கிட்டெல்லாம் கிளியும், ரத்தம் வரணும். அப்படியே பிளெயினா இருக்குங்க. அந்த ஒரு சீன் போதும். அதாவது ஆரம்பிக்கிற முதல் காட்சியில இருந்து, அதாவது ஒரு கட்டுல இருந்து எந்திரிப்பாரு அப்படின்னு, அந்த சீன்ல இருந்து எண்டு வந்து அவர் கையை விட்டுட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட ஓடும். அந்த சீன் வரைக்கும் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தாலும் அது சின்ன ஸ்மைலோ எதுவுமே இல்லை. அதாவது முக்கியமான சீன்லாம் ரொம்ப டேரக்டர் ரொம்ப அழகா ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டார். அது கிளைமேக்ஸ்ல வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடும் இருட்டுக்குள்ள. அதுவும் பாத்தீங்கன்னா லைட்டிங் எல்லாம் வந்துட்டு வந்து போயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு அப்படின்றது ஹீரோட முகம் வந்து சரியா உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ டூப் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு எமோஷன்ஸ் இல்லை பிரேக் டவுனா முட்டி போட்டு அழுவாரு, மொத்தமா கீழே குனிச்சிட்டார், தரையை பார்த்துட்டார். யூஸ்வலா ஹீரோக்கள் அழுகுறாங்க அப்படின்னா அவங்க கேமராவில தான் ஃபேஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அழுகிறத பார்த்தா தான் ஹீரோ மக்கள் வந்து கனெக்ட் ஆக முடியும். ஆனா நம்மளுக்கு தான் வராது. அது இது இருக்கிறதே மிக முக்கியமான சீனு. மிக முக்கியமான ஒரு இடத்துல ஹீரோ பிரேக் டவுன் ஆகி அழுகுறது எமோஷனலா, அதை பார்த்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகி அழுக வரணும். ஆனா ஹீரோ முகத்தையே காட்ட மாட்டாங்க, கம்ப்ளீட்டா அவர் தரையை பார்த்த மாதிரி ஆயிடுவார், அவ்வளவுதான். ஏன்னா அது வரல. ரஜன் சார் உங்களுக்கு நடிப்பு வரல, ஏன்? ஏன்னா உங்களுக்கு நடிக்க தெரியல, உங்க முகத்துக்கு அது வரல. ஓகேவா? நீங்க நடிக்கிறதுக்கு சூட் ஆகல. நீங்க சரவணா லெஜண்ட், சரவணா ப்ரொடக்ஷன்ஸ் வச்சு நீங்க பல படங்கள், பல குடும்பத்தை வாழ வைங்க. எப்படி நீங்க ஒரு பல குடும்பங்களை உங்க கடைகள் மூலியமா வாழ வைக்கிறீங்க, அந்த மாதிரி பல 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 இளைஞர்களை, பல திறமைசாலிகளை உங்களால உருவாக்க முடியும். உருவாக்குங்க. ஆனா நீங்க நடிக்கணும்னு நினைக்காது, உங்களுக்கு அது வரல, சீரியஸாவே வரல. உங்களுக்கு ஆக்ஷன், எமோஷன், ரொமான்ஸ், காமெடி எதுவுமே வரல. டு பி ஹானஸ்ட், ஒரு ப்ராப்பரான ஆக்டருக்கு உண்ட ஒரு பேசிக்கான திறமை கூட உங்ககிட்ட இல்லை. அது ஏன் அப்புறம் வரா விசிட்டா வானா அது எப்படி வரும்? நிஜமா இந்த படத்துல ஒரு ஆர்யாவோ ஒரு அதர்வாவோ வேற எந்த நடிகர் நடிச்சிருந்தாலும், அதாவது கரண்ட்ல உள்ள நல்ல நடிகர்கள் யாரும் நடிச்சிருந்தாலுமே எழுதி தர இந்த படம் வந்து மினிமம் 300 to 400 crores நடிக்கும். ஏன்னா கதையா பார்த்தா கூட புதுசு கிடையாது, பட் அதோட மேக்கிங்க ஒரு ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே நல்லா இருந்தது. ஒரு சில இடங்கள்ல அப்படியே தூக்கி கலாச்சிலான்ற அளவுக்கு இருந்தாலும் ஒரு சில இடங்கள் நல்லா இருந்தது. அந்த அப்போ நீங்க சினிமாக்காக அதை அந்த அளவுக்கு கூட டெடிகேட்டட், நீங்க எதுக்கு சினிமாவுக்கு வரீங்க? உங்களால முடியாதான் ஏன் பண்றீங்க? நீங்க பண்ணியே ஆகணும். சரி, இவ்வளவு கர்மத்தையும் பண்ணிட்டு காசு இருந்தா போதும், காசை கொடுத்து ஃபர்ஸ்ட் நாள் எல்லா ஷோ ஃபுல் பண்ண வச்சிங்க. அடுத்தடுத்த ஷோலாம் வந்து வரவெல்லாம் மைக் அவனா பிடிங்கி பேசுறான். அடுத்து சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு விஜய் வேண்டாம், அஜித் வேண்டாம், ரஜினி வேண்டாம், கமல் வேண்டாம், இவர் மட்டும் நீங்க நடிகை. அப்ப தொடர்ந்து அப்படிப்பட்ட எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இப்படி பேசினால அவனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கை காலை கட்டி போட்டு தொடர்ந்து ஒரு படத்தை 2 படத்தையும் மாற்றி மாற்றி ஓட்டி பார்த்துட்டே பாரு 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 பாரு, உனக்குதான் அப்படியே என்னமோ இந்த படத்துல தந்தானே நானே ஒருத்தர் துடிச்சானே அந்த மாதிரி அப்படியே ஹீரோ கொடுக்குறானு. வாங்குற காசுக்கு கூவுங்கடா, அதுக்கு மேல கூவாது. போதும், ஓரளவுக்கு கூவுங்க. படம் நடிச்சானா நல்லா இல்லைன்னா நல்லா தான் சொல்லுவாங்க. காரியத்தை தான் செய்வாங்க. வாங்கிக்க, நல்லா இருக்குன்னு உனக்கு காசு கொடுத்தாலும் சொல்ல வச்சேன். ஏன் அடுத்த நாள் 2 நாள் 3 நாள் நல்லா போய் பாரு தியேட்டர்ல. உனக்கு அதுக்கு வந்து இருக்கா? ஒரு நாள் நீங்களா ஒரு மெதப்ல உங்களை சுத்தி விடலாம், நீங்க தான் அடுத்த ஷாருக் கான், சல்மான் கான் சொன்னா அதை நம்பிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அந்த கர்மத்தை எங்களால திணிக்காதீங்க. ஓகேவா? டு பி ஹானஸ்ட், ஃப்ராங்க்லி, லீடர் வந்துட்டு ஒரு நல்ல படைப்பா இருக்க வேண்டியது முழுக்க முழுக்க ஹீரோன்ற ஒரு இந்த ட்ரோல் மெட்டீரியலால மொத்தமா போச்சு, மொத்தமா உடஞ்சி சதஞ்சிருச்சு. நான் இப்பயும் சொல்றேன், லெஜண்ட் சரவணன் அவர்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்தாருன்னா வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துட்டு போயிடலாம். அதே நான் ஹீரோவா தான் நடிப்பேன். நான் எத்தனை படம் நடிச்சாலும் அத்தனை படத்தையும் அவர் நடிப்பை மெருகேற்றிங்க. போங்க, நீங்க நடிக்க வராதிங்கன்னு கூட சொல்ல, நடிக்க கத்துக்கங்க, போங்க, நடிக்க பழகுங்க, எமோஷனை கொண்டு வாங்க. உங்க கண்ணு நடிக்கணும் சார், கண்ணை நடிக்க வைங்க. உங்க முகத்தை க்ளோஸ் அப்ல வைங்க. ஃபைட்ல ஃபுல் ஃப்ரேம்ல உங்ககிட்ட வைக்க சொல்லுங்க. ஸ்லோ மோஷன் முடிஞ்சா சண்டை போட்டு காட்டுங்க. இந்த கேமரா ட்ரிக்ஸ், இந்த ஜிமிக்ஸ் எல்லாம் பண்ணாம, இந்த லைட் எல்லாம் வந்துட்டு உங்க முகமே தெளிவா தெரியாத மாதிரி பண்ணாலும் வேணாம். நீங்க ரோப் கட்டாம அப்படியே இருக்குதுங்கன்னா சொல்ல, ஒரு யூஸ்வலான ஃபைட்டை நீங்க பண்ணுங்க. உங்களால அதுவே முடியல, அதான் ரியாலிட்டி. அது பாக்குற எல்லாருக்குமே அது தெரியுது. சரி, படம் வந்து நடிக்கிறீங்க பண்றீங்க, பார்த்துட்டு போறீங்கன்னு போட்டா அதுவும் கிடையாது. ஒரு பேருக்கு காசு கொடுத்த வச்சு அடுத்த தளபதி அடுத்து யாரு நீ? 2 படத்துல அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த யாரு நீ? சூப்பர் ஸ்டார் ஆகுது. அவர் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்குற எத்தனை வருஷம் உழைச்சாரு தெரியுமா? உலகநாயகன் ஆகிறதுக்கு எவ்வளவு வருஷம் உழைச்சிருக்காரு, தளபதி ஆகிறதுக்கு எவ்வளவு வருஷம் உழைச்சிருக்காரு, தலன்ற டைட்டில் வரதுக்கு எவ்வளவு வருஷம் உழைச்சிருக்காரு. அவங்களுக்கான பேர் இருக்கு, அவங்களுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அவங்களா ஒரு பிராண்டு. இந்த படத்தோட ரிவ்யூ மார்க் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு கூட போயிடலாம். ஓடிடி வந்தா ஓடிடி பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான், அவ்வளவுதான். இதுல வந்து ட்ரூலி ஃப்ராங்க்லி எனக்கு டேரக்டர் மேலே, மற்ற நடிகர்கள், மற்ற டெக்னீஷியன் மேலே ஒரு துளி கூட எனக்கு அவங்க மேலே வன்மம் இல்லை. உண்மையிலே உங்களோட திறமைகள் முழுக்க வேஸ்டா அது வந்து வீணடிக்கப்பட்டிருக்குன்றதா நான் வருத்தப்படுறேன். ஏன்னா இதே வேற ஒரு ஹீரோவா இருந்தால் இது வேற விதமான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கும். அது கிடைக்காம போனது காரணம் முழுக்க அவர் தான். காசு இருக்குன்றதுனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மற்றும் ஒரு உதாரணம் தான் இந்த லீடர், அவ்வளவுதான். மீண்டும் அடுத்த வாரம் வேற நல்லா திரைப்படம், வேற நல்ல விமர்சனம், வேற முன்னோட்டம் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரீல இருந்து போச்சு.